ராவணா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அன்னைக்கு பெருமாளின் பரமபக்தனான பிரகலாதனை பார்த்து உன்னை போல் ஒரு அறிவிலியான அந்த தந்தையான ஹிரண்யகசிபு வினவினான், பிள்ளாய் உன்னை காக்கக்கூடிய ஹரி எங்குளன், எங்க இருக்க? அப்ப அந்த குழந்தை சொல்லித்தான், தூணிலும் உளன் துரும்பிலும் உளன், என் ஹரி அந்த பிரகலாதனை ரட்சிப்பதற்கு தூணிலிருந்து வந்தான், அதே ஹரி என்னை ரட்சிப்பதற்கு இன்னைக்கு இந்த துரும்பிலிருந்து வருவான். திருணம் அந்தரத கிருத்வா. இந்த மாதிரி 15 காரணங்கள், நான் உங்களுக்கு 5 தான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ட்ரெய்லர், பிக்சர் பாக்கி ஹே மேரா தோஸ்த் இன்னும் இருக்கு. அதனால இதெல்லாம் சொன்னா, ராவணனுக்கு புத்தி இல்லாதவன் தானே, காம வெறியன், புரியல. அப்போ சீதை சொன்னா, இதை பாரு, பிராக்டிக்கலா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. சீதை ரொம்ப பிராக்டிக்கலா பேசுற. இதை பாரு, நீ என்ன பண்ண, கைலாசத்தை தெரியுமோன்னு, ராவணன் கைலாசமலையே தூக்கி பிடிச்சவன். இன்னைக்கு நீங்க மதுரை கோபுரத்துல எல்லாம் போய் பார்த்தேன்னா, மீனாட்சி கோவில்ல ராவணன் கைலாசத்தை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி எல்லாம் சிற்பங்கள் இருக்கும். நன்னா 20 கையால கைலாசத்தையே தூக்கிட்டான், பெரிய ஆளவன். சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமோ, தட்சிணாமூர்த்தி கோலம் சிவனுக்கு தெரியுமா? தட்சிணாமூர்த்தினா ஒரு காலம் அடிச்சுன்னு ஒரு காலம் நீட்டின்னு இருப்பார், வீராசனம்னு பேர். சிவன் என்ன பண்ணார், இவனுக்கு புத்தி பாடம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக மடிச்ச கால கீழே வச்சு அவர் அழுத்தினார். அவனுக்கு மைக்ரேன் தலைவலி வந்து கீழே வச்சுக்கிட்டு. சீதை சொன்னா, பெரிய வீரன்னு காண்பிப்பதற்காக கைலாய மலையை எடுத்தாய், அந்த சிவபெருமான் ஒரு அழுத்தினோன்னு வச்சுட்டு போயிட்ட. ஆனா அந்த சிவனுக்கு சார்ந்த சிவ தனுசை முறித்தவன் என் ராமன். உன்னால நினைச்சு பாரு, என் ராமன் வந்தால் நேர்ல நிக்க முடியுமா? கைலாச மலையை தூக்கி பிடிக்க முடியாத உனக்கு கைலாச மலைக்கு அதிபதியான சிவ தனுச முறிச்சவன் என் ராமன், அவன் முன்னாடி உன்னால நிக்க முடியுமா? குன்று நீ எடுத்த நாள் தன் சேவடி தொழுதால் உன்னை வென்றவன் புறங்கள் வெப்ப தனிசரம் துறந்து மேரு தன் துணை கணவன் நாற்றுக்கு உரநிலாது இற்று விழுந்த அன்று எழுந்த உயர்ந்த ஓசை கேட்டிலை போலும் அம்மா. ஏண்டாப்பா, உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். 1000 கைகளோடு கார்த்தியவீரியார்ஜுனன் என்கின்ற மன்னன், கேள்விப்பட்டிருக்க? நான் சொன்னேன்னா இது உங்களுக்கு, கார்த்தியவீரியார்ஜுனனை பத்தி சொன்னேன்னா, முதல் நாள் சொன்னேன்னா, கார்த்தியவீரியார்ஜுனன் ஒருத்தர் தான், ஒரு ராஜா, அவனுக்கு 1000 கை. 1000 கை. அவன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு நாள் தன்னுடைய பத்னிகளோடு சல்லாபத்தோடு ஜலக்கிரீடை செய்வதற்காக நர்மதா நதிக்கு போயிருக்கான். இந்த பட்டேல் ஸ்டாச்சு இருக்கு பாருங்க, அந்த பக்கம் போயிருக்காரு. அங்க போய் ஒரே நர்மதால எல்லாரும் ஒரே தண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல போடுறா. ஏன்னா தமிழ்ல தண்ணி அடிக்கிறான்னு சொன்னா தப்பாயிடும். எல்லாம் இப்ப தமிழ்ல அகராதியே மாறி போயிடுது. தண்ணி தானே இப்ப அடிச்சா அப்படின்னா அதுக்கு வேற அர்த்தம் இப்போ. அதனால என்னவோ விசிறி விசிறி போட்டுட்டு இருந்தா. இப்ப நம்ம டேமே எப்படி கட்டுறோம், ஓடக்கூடிய நதியை ஒரு இடத்துல தடுத்துட்டு அந்த இடத்துல ஜலத்தை தேக்கிறோம். அப்ப டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னா கார்த்தியவீரியார்ஜுனன் கிட்ட இருந்த சிவில் இன்ஜினியர்ஸ் தான் சொல்லிட்டா, we are all going on an indefinite strike, எங்களுக்கு ஊதியம் போராதுன்னு போயிட்டா வாழலாம். அப்ப கார்த்தியவீரியார்ஜுனன் என்ன பண்ணிட்டா, ஒரு கைக்கு மேல 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 1000 கையும் வச்சு தடுத்துட்டோம். அதுவே டேம் ஆயிடுச்சு. ஒய்ஃப் எல்லாம் கூட்டி ஆல் ஆஃப் யூ பிளே அப்படின்னு. அப்ப என்ன ஆயிடுச்சு, பின்னாடி வரக்கூடிய நர்மதா நதியில ஜலமே இல்லாம போயிடுச்சு. ஏதோ ஓரமா கொஞ்சம் கொஞ்சமா போயிடுது. பாலாறுல எல்லாம் ஜலம் அப்படிதான் போகும், இங்க ஓரமா அப்படி போயிட்டு. எங்க பாட்டி அந்த காலத்துல வேடிக்கைக்கு சொல்லுவோம், ராணிப்பேட்டையில வளர்ந்தா எங்க பாட்டி, சொல்லுவோம், அந்த காலத்துல பாலாறுல போய் குளிக்கடம்னு போனா நீ சோப்பு எடுத்துன்னு போவியா பாட்டிமே? இல்ல முன்னாடி யாராவது லக்ஸ்ல குளிச்சுட்டு இருப்பா, அதே ஜலம் இந்த பக்கம் வந்துடும் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல போனா ராவணன் அப்ப என்ன பண்ணா, சந்தியாவந்தனம் பண்ணணுங்கிறதுக்காக போனா, ரொம்ப குறைச்சலா ஜலம் வந்து இப்படி குடிச்சுட்டு இருந்தான். பாவம் கார்த்தியவீரியார்ஜுனனுக்கு தெரியல, டபால்னு கை எடுத்துட்டான். நதி ஜலம் புரண்டு ஓடி ராவணனை தூக்கின்னு போயிடுச்சு. அது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப என்னவோ மிதந்துன்னு இருக்கேன்னு கார்த்தியவீரியார்ஜுனன் என்ன பண்ணா, இப்படியே அதை எடுத்தான். ஏதோ பூச்சி ஒண்ணு இருக்கேன்னு பார்த்தா 10 தலை பூச்சி, 20 கை இருக்கு அந்த பூச்சிக்கு. நேர போய் தன் ராஜ்யத்தின் வாசல்ல ஒரு கூண்டுல வச்சுட்டான். கூண்டுல வச்சுட்டு எல்லாருக்கும் 10 ரூபி டிக்கெட், 20 ரூபி டிக்கெட் அப்படின்னு போட்டு வச்சுட்டான். போட்டு வச்ச உடனே எல்லாரும் வரவா போறவாள்ல இப்படி பார்த்துட்டு நன்னா இருக்கே இது 10 தலை பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அந்த கார்த்தியவீரியார்ஜுனன் எப்பேற்பட்டவன், ராவணனையே ஒரு 10 தலை பூச்சின்னு சொல்லி கூண்டில் வைத்தவனை கொன்று முடித்தவன் பரசுராமன்.
அந்த பரசுராமனின் கணையை ஒரே வில் கணையால் தன்னுடைய வீரியத்தை காண்பித்து ஜெயித்தவன் ராமன். ராவணனை ஜெயிச்ச கார்த்தியவீரியார்ஜுனனை கொன்று முடித்த பரசுராமரின் கர்ப்பபங்கம் செய்த ராமன் உன்னை ஜெயிச்சுட்டதா தானேடாதன்னு அர்த்தம். நீ அவனுக்கு முன்னாடி நிக்க போறியா ராவணான்னு கேட்டாளாம். 1000 தடக்கையா நின் 4 கரமும் பற்றி வாய் வழி குருதி சோர குத்திவால் சிறைவில் வைத்த தூயவன் வயிர்த்தோள்கள் துணித்தவன் தொலைவன் மாற்றம் நீ அறிந்திலையோ நீதிநிலை அறிந்திலா நீசா நீச்சனே. எல்லாம் சொன்ன உடனே ராவணன் நத்திங் டூயிங், வாட் ஆர் யூ பிளாபரிங் சீதா, ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதே லூஸ் மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கும். சொன்ன உடனே ஹனுமான் இதெல்லாம் பாவம் மேலேன்னு பார்த்துட்டு இருக்கார், மரத்து மேலேந்து. அவருக்கு எப்படி இருக்கும் பாவம், ஜெகன்மாதா சீதை இப்படி போட்டு படுத்தறான்னா. அவருக்கு தோணிடுதான் எப்படியாவது இந்த ராவணன் அப்படி கசக்கி ஒரு ஒரு தொகையல் மாதிரி மாத்தி சீதையை எடுத்து போயிடப்படாதா. தனியில் நின்றனன் தலை 10 கடித்து உகத்தாக்கி பணியன் வேளையில் இலங்கை கீழ உற பாய்ச்சி புனிதமா தலைவத் அங்கண் சுமந்த போவான் இனிதின் என்பது நினைத்தேன் கரம் பிசைத்திருந்தேன். சீதை கடைசியா சொல்லிட்டா, இது பார் ராவணா, ஆயது தேரின் உன் ஆவிநாயகன் ஏயது தூது வந்து எதிரும் என்னுமால் தீயது தீயவர்க்கு எய்தல் திண்ணம் என வாயது கேள் என் மரித்தும் கூறுவாள். நான் சொல்றது கேளு, இல்லாட்டா உனக்கு நாசம்ங்கிறது நிச்சயம். You are writing your own destruction. You have paved way for your own destruction. சொல்லிட்டா. அந்த அசடுக்கு கேட்குமா? என்னையே தன் முடிதோறும் இழி இல்ல சொல்லிட்டு போயிட்டான். ராவணன் போயிட்டான், இவ்வளோ மிரட்டி அமிச்சாச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே சீதை அப்படியே துக்கத்துல இருக்கும்போது அரக்கிகள்லாம் வரா. ஏகாட்சி ஏககரணின்னு வர்ணிக்கிறார் வால்மீகி. அந்த அரக்கிகள்லாம் எல்லாத்துக்கும் ஒரு கண்ணு, ஒத்தவாய், கையில சோடா பாட்டில், இன்னொரு கையில பிளேடு, இன்னொன்னு எது சைக்கிள் செயின், அதெல்லாம் எடுத்துன்னு வருது. ஏய் சீதை, எங்க ராவணனை பண்ணிக்கோ, எங்க தலைவருக்கு என்ன குறைச்சால் அப்படின்னா கேட்க. சீதை பயந்துட்டா. அவளோ ஒரு பெண் மான், அப்படியே பயந்து சஞ்சலத்தோட நின்னா. அப்ப அந்த கூட்டத்துக்கெல்லாம் தாதா யாருன்னா விபீஷணன் பொண்ணு திரிஜட்டை. ஏய் நகரு 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 அப்படின்னு போனான். ஏய் தலைவி வராடா, தலைவி வராடா அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நீங்க நினைச்சுட்டு இருக்க, சீதையை போட்டு மிரட்டுறது, போய் எல்லாரும் பட்டுங்கோ. இல்ல ராவணனை கல்யாணம் அதெல்லாம் நீங்க பேசப்படாது, போய் படுங்கோ. போய் தூங்கிடுத்து. தூங்கின உடனே சீதை கிட்ட திரிஜட்டை வந்தாள். அம்மா, நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை வர்ணிக்கிறேன் கேளு சீதை. எண்ணெய தன் முடிதோறும் இழி ஈறு இலா தின்னெடும் கழுதை பேய் மூண்டு தேரின் மேல் அண்ணல்வேல் இராவணன் அறத்த ஆடையன் நன்னினன் தென்புலம் நவையில் கற்பினாய். எங்க பெரியப்பா ராவணன், எங்க அரசன், உடம்புல ஒரு சொட்டு தொனி இல்லாமல், உடம்பெல்லாம் முடியில்லாமல் முண்டனம் செய்து கொண்டு எண்ணெயை பூசிக்கொண்டு ஒரு கழுதையின் மீது ஏறி தெற்கு பக்கமா போறது என் கனவில் கண்டேன். தெற்கு பக்கமா போறதுன்னா சவுத் வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். எப்பவுமே தெற்கு பக்கம்ங்கிறது யம திக்கு, லாஸ். அதனாலதான் ஸ்டாக் மார்க்கெட்ல கூட ஏதாவது ஷேர் வேல்யூ குறைஞ்சு விட்டானே இட் இஸ் கோயிங் சவுத் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். லாஸ் வந்து விட்டானே சவுத் வேர்ட்ஸ், யம திக்கு. சொன்ன உடனே சீதா பிராட்டி, அப்படியா, இதான் நல்ல விஷயம் சொல்லேன், அதான் சொன்னேனே, அதை தவிர்த்து இன்னொன்னு சொல்றேன் சீதா அப்படின்னா திரிஜட்டா. என்னன்னா, நீயும் என் அண்ணல் ராமனும் ஒரு வெள்ளாடை உடுத்தி அழகிய ஸ்வர்ண சிம்ஹாசனத்தின் மீது ஏறி சூரியனின் கிரணங்களை வடதிக்கில் சென்று தொடுவது போல் கனா கண்டேன். உனக்கு நல்ல சோபனம் அம்மா, கவலைப்படாத, நல்லது சீக்கிரமே நடக்கும் சொல்லிட்டு அவ தூங்கிவிட்டா. சீதை பார்த்தா, என்னமோ அவன் மிரட்டுறான், இவனமோ நல்லது வருங்கிறா, எனக்கு இன்னும் ஒரு ஐடென்டிபிகேஷன் மெசேஜ் கூட வர மாட்டேங்குது. நான் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போயிட்டா இன்டர்நேஷனல் ரோமிங் இல்லையா, அவளுக்கு வந்து அதுவும் மெசேஜும் வராது.
லவுட் ஸ்பீக்கரும் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணாது. எப்படி யார் வரப்போறா, ராமனுக்கு நான் முதல்ல இங்க இருக்கேன்னு தெரியுமா, யார் அனுப்புவர், அவரே வருவரா, பட்டின பிரவேசம் பண்ண மாட்டாரே, ரொம்ப கவலையா சீதைக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு சந்திரனை பார்த்தா. சந்திரன் அப்படியே பிரகாசிக்கிறான். சந்திரன் பிரகாசிக்கும் போது சந்திரனுடைய கிரணங்கள் இவளுக்கு சுடுறா மாதிரி இருக்கான். பொதுவா சந்திரனுடைய கிரணங்கள் குளிர்விக்கும், சூரியன் தான் தகிக்கும். ஆனா ஒரு நாயகனை பிரிந்த ஒரு நாயகிக்கு சந்திரனின் கிரணங்கள் தகிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். சந்தனத்தின் நல்வாசனை கூட அப்படியே துர்நாற்றம் போல் இருக்குமா பிரிஞ்சவாளுக்கு. படத்துல இருக்கே, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா சார் அப்படின்னா கஷ்டம். ரொம்ப பிரிஞ்சவாளுக்கு அப்படி எல்லாம் துக்கம் இருக்குங்கிறா. அஷ்டபதி கேள்விப்பட்டிருக்கா? அஷ்டபதி, ஜெயதேவருடைய அஷ்டபதி கேள்விப்பட்டிருக்கா? ராதைய விட்டு கிருஷ்ணர் பிரிஞ்சிருக்கார். ராதை எப்படிலாம் கஷ்டப்படுறாங்கிறத ராதையுடைய தோழி கிருஷ்ணர் கிட்ட போய் வர்ணிக்கிறா. நிந்ததி சந்தனம் இந்து கிரண மனோ விந்ததி கேதமரீரம் வியாழ நிலைய நிலையவதி சௌப்ரதி மலய ஜனன நனன சாவிரஹே தவதீனா கிருஷ்ண சாவிரஹே தவ தீனா சாவிரஹே தவதீனா. நீ இல்லாம தவிக்கிறாளே. நைஷதம்னு ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருக்கா? நலச்சரித்திரத்தை சம்ஸ்கிருதத்துல ஒரு காவியமா எழுதியிருக்கா. நைஷதம்னு பேர். யார் எழுதியிருக்கா? அங்க வெளியில ஒரு 500 பேர் உட்கார்ந்து அவ சொன்னது யாராவது சொன்னாலும் யாராவது வந்து இங்க வந்து சொல்லுவோம். யாரு? நைஷதம்ங்கிற காவியத்தை யார் எழுதியிருக்கா? தமிழ்ல அந்த மாதிரி நிறைய இருக்கு. நளவெம்பா, நலச்சரித்திரம், வில்லிபுத்துரார் பாரதத்திலேயே நலச்சரித்திரம் வரும். சம்ஸ்கிருதத்தை நைஷதம்னு ஒரு காவியம் இருக்கு. பானபட்டர்கள். காளிதாசர் வந்து இல்ல, காளிதாசர் ரகுவம்சம், குமார சம்பவம், அபிஜான சாகுந்தளம், விக்ரமூர்வசியம், மாலவிகாக்னிமித்திரம், ரிது சம்ஹாரம், மேகதூதம் இதெல்லாம் எழுதியிருக்க. ஹர்ஷா, வெரி குட். ஹர்ஷன்கிறவர் தான் நைஷதம்ங்கிற காவியம் எழுதியிருக்க. பெரிய ஆளவர் ஹர்ஷன். ஹர்ஷன் நைஷதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கார். கண்டன கண்ட காத்தியம் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கார். நம்ம எல்லாம் கொஞ்சம் நம்ம பாரத தேசத்தோட ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தோம்னா ஆடி போயிடுவோம். மகான்கள்லாம் வாழ்ந்த ஊர் சார். இப்ப இருக்கிற நிலையை வச்சு யோசிச்சே பார்க்காதீங்க, மகான்கள் இருந்திருக்கா. அந்த ஹர்ஷன் ஒரு விஷயம் சொல்றான். நான் சொல்றேன், இதை புரிஞ்சுக்கோங்க. இது வேதாந்த விஷயம். பிருஹதாரண்யக உபநிஷத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனையே நினைத்து கொண்டு உயிர் விட்டால், பொதுவா ஒரு சரீரத்தை விட்டு ஒரு ஜீவாத்மா போகுதுன்னா ஒரு விதத்துல என்ன சொல்றாங்கன்னா, அது சந்திரன்ல போய் லயிக்குமா, சந்திரன்ல போய் சேருமா அப்படின்னு ஒரு மரபு உண்டு பிருஹதாரண்யக உபநிஷத்துல. ஹர்ஷன் தன்னுடைய காவியத்துல சொல்றான், தமயந்தி வந்து நளனை பிரிஞ்சு இருக்கா. அப்ப தமயந்தி அப்படியே சந்திரனை ராத்திரி பார்த்துட்டு இருக்கா. சந்திரனுடைய கிரணங்கள் அவளை போட்டு தகிக்கிறது. ஏன்னா நாயகனை பிரிஞ்சிருக்காளோன்னு, அதனால போட்டு தகிக்கிறது. தகிச்சுட்டா அந்த சூடுல அவ செத்து போயிடுவாளோன்னு. அப்ப செத்து போயிட்டா அவளுடைய ஆன்மா, அவளுடைய ஜீவாத்மா சந்திரனோட போய் கலக்கிறது முறை, இந்த பிருஹதாரண்யக உபநிஷத் சொல்றது படி. அப்போ தமயந்தி வந்து நேர சந்திரனை பார்த்து சொல்றதா அந்த ஹர்ஷன் எழுதுறான். சந்திரனே, என்னவோ உபனிஷத் வந்து நான் செத்து போயிட்டேன்னா என்னுடைய ஆன்மா உன்னோட வந்து கலக்கோன்னு நினைச்சுண்டு நீ என்னை போட்டு தகிக்கிற. தகி, நான் போவேன், ஆனா உன்கிட்ட வந்து சேர மாட்டேன். நளன் என்கின்றவனுடைய முகம் வந்து சந்திரன் மாதிரி இருக்கா, அதுலதான் போய் சேருவேன்னு சொல்றான். அந்த மாதிரி இந்த இடத்துல சந்திரனை பார்த்து நினைச்சு பார்க்கிறாளாம் சீதா. ஐயோ ராமச்சந்திரன், உன்னையே நான் நினைச்சுட்டு இருக்கேனே, நான் இப்படி பரிதவிக்கிறேனே. இந்த மாதிரி 1000 இன்னல்கள் நான் கஷ்டப்படுறதுக்கு தயார். ஆனா ராமன் வந்து என்னை மீட்பது உறுதியாக இருந்தால், வாராது ஒழியான் எனும்
வன்மையினால் ஓர் 1000 கொடி இடர்க்கு உடையேன் தீரா ஒரு நாள் வலி செய்வகளே நாராயணனே தனிநாயகனே. அப்போ ஹனுமான் அதை கீழே பார்த்துட்டு இருக்க. அப்ப சீதா என்ன பண்ணிட்டா, தற்கொலை பண்ணலாம்னு ஒரு முயற்சி பண்றான். சீதாவின் சூசைட் அட்டெம்ப்ட். நீள கூந்தல் இருக்கோனோ அதை கழுத்துல சுத்தினுட்டா, சிம்சுபா விருட்சத்துல போட்டா, ஒரு பாறைக்கு மேல நின்னா, பாறைய நகர்த்திட்டு நம்ம தூக்குல தொங்க அப்படின்னு நினைக்கும் போது ராமனை பஜிதா ஓய்வினை தீருமே சஞ்சலம் அகன்றிடுமே. திரும்பி 93.4 FM எங்க இங்க லங்கையில தான் அது பேண்ட் ஆச்சு. எங்கேருந்து ராமநாமம்? ராமனை பஜிதா. மறுபடியும் கேட்கறது சகுண பிரம்ம பர ராம் காலாத்மக பரமேஸ்வர் ராம் சேஷதல்ப சுகநேத்ர ராம் பிரம்மாத்யமர பிரார்த்தித ராம் சந்திர கிரண குலமழடன் ராம் ஸ்ரீமத் தசரத நந்த ராம் கௌசல். இவ்வளவு ராமநாமம் கேட்கறதே அப்பா. அப்படியே கேட்டு இருக்கா. அவ கழுத்துல இருந்த தூக்கெல்லாம் லூஸ் ஆயிடுது. கீழே வந்து இறங்கினா என்னமான ராமநாமம் அப்படின்னு கேட்டு இருக்கா. இதெல்லாம் மேல ஹனுமார் பாடின்னு இருக்கார். அவர் என்ன பாடுறார்? அம்மா இக்ஷ்வாகு குலத்தில் உதித்த ராமன் தாடகையை கொன்னு சுபாகுவை கொன்னு மாரீச்சனை ஓட்டிவிட்டு அகல்யோத்தாரணம் செய்து கன்னி மாடத்தில் உன்னை கண்டு வில்லை முறித்து மணந்த கோலத்தில் அயோத்தியா பட்டினத்துக்கு வர அவனை யுவராஜ பட்டாபி செய்து வைக்க வேண்டும் என்ற நினைப்பில் தசரதனும் மக்களிடம் வினவ அந்த சொல்லை கேட்ட மந்திரை தான் கூனியானவள் கைகை மனதை போய் கலைக்க கலக்கிய மாமனத்தரளாய் கைகே சிவரம் வேண்ட 2 வரங்களில் ஒன்றினால் என் செய் பரதன் உலகாழ்வது மற்றொரு வரத்தினால் சீதை கேள்வன் போய் வனமாழ்வது என்று யாசிக்க தசரதனும் சொல்லை கேட்டு ராமனும் இலக்குவனும் சீதையும் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளொடு இளையானொடு போனார் அது மெய்யோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ என்று மூவரும் கானகம் ஏவ அத்தருணத்தில் பரதாழ்வான் வந்து பணிய பாதுகா பட்டாபிஷேகம் செய்வித்து அவரை நந்தி கிராமம் திருப்பி அனுப்ப மூவரும் பஞ்சவட்டியான கோதாவரி தாயின் நதிக்கரையில் இருக்க சூர்பனகா என்கின்றவள் காமமுற்று ராமனிடத்தில் வர மூக்கு காதருந்து சென்று கரதூஷணாதிகளோடு யுத்தம் செய்வித்து மாரீச்சனும் பொன்மானாய்வ நீயும் அதை வினவ ராமன் பின் தொடர்ந்து ஓட இலக்குவனை சுடு சொல் சொல்லி நீயும் தானே அம்மா அங்கு தனித்து நிற்க பொய் வேடம் பூண்டு வந்த ராவணனும் உன்னை நிலத்தோடு கவர்ந்து செல்ல நீயும் போம் வழியில் அந்த ஜடாயுவுக்கு அருளி லங்கையில் வந்து புக ராமனும் உன்னையே நினைத்து கொண்டு அழுது அழுது கானகம் உலாவி உலாவி வந்து தேடி சபரிக்கு மோக்ஷம் கொடுத்து ஜடாயுவை மோக்ஷத்தேற்றி சுக்ரீவனோடு சக்கியம் கொண்டு வாலியை வதம் செய்து சுக்ரீவனை ராஜாவாக்கி அவன் சொல்லை கேட்டு குரங்குகள் அனைத்து திக்கிலும் உன்னை தேட அந்த கூட்டத்தில் ஒரு குரங்கு அஞ்சனை வயிற்றில் வந்து ஹனுமான் என்ற பெயர் பெற்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை யாராக ஆரியற்காக ஏகி என்று இலங்கா பட்டினத்துக்கு வர எல்லாவிடத்திலும் பார்த்து அவளை காணா உற்று
அம்மா உன்னை சரணடைந்தேன் என்று சிம்சுபா விருட்சத்தின் மீது ஏறி உன்னை பார்த்து கொண்டிருக்குமா மக்குரங்கு மேல் திரும்பி பாரம்மா அப்படின்னு பார்க்க சொன்னாளாம். அப்போ சீதா பிராட்டியும் மேல பார்த்தாளாம், ஹனுமார் கீழே பார்த்தார். கீழே டக்காலு குதிச்சுட்டாராம். அம்மா சத்தம் போடாதீங்கோ, நான் வந்திருக்கேன். இவளுக்கு ஒரே பயம். முன்னாடி அந்த ராவணனை இப்படிதான் நம்பி வீட்டுக்குள்ள விட்டுவிட்டோம். இது ராவணன் ஏதோ குரங்கு வேஷம் வச்சுன்னு வந்திருக்கு போல இருக்கு. என்ன பண்றதுன்னு அப்ப அனுமார் சொன்னார், அம்மா நான் மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்தேன். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணுக்கும். ஐயோ சட்டுன்னு போய் அம்மாவை பார்த்து சொல்லலாமா? மெய் தீண்ட கூசுவான். அவளை தொட்டு பேச முடியாது. அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் ஏன்னா தொண்டைவாய் மலிய அதை கத்தியும் சொல்ல முடியாது. அண்டர் நாயகன் தூதன் நான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தொழுது தோன்றினான். அப்ப சீதை என்ன சொன்னாலாம் தெரியுமா? அப்பா எனக்கு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு, நீ குரங்கா ராட்சசனான்னு தெரியல. ஆனா ஒண்ணு, நீ ராட்சசனா இருந்துட்டு போ, குரங்கா இருந்துட்டு போ, பாம்பா இருந்துட்டு போ, ஆனா நான் உயிர் விடுற சமயத்துல ராமன் ஒரு நாமத்தை சொன்னி, அதுக்காகவாவது நீ நிறைய நாள் இருக்கணும்ப்பா. அரக்கனே ஆக வேறோர் அமரனே ஆக அந்தி குரக்கினத்து தலைவன்தான் ஆகுக கொடுமையாக இரக்கமையாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர், இதன் உதவி உண்டோ, இதை விட ஒரு பெரிய காரியம் இருக்கா? அப்போ ஹனுமான் சொன்னார், அம்மா நான் ராமர்கிட்டேந்தாம்மா வந்திருக்கேன், நம்ப வேண்டும் அம்மா, நீங்கள் ஏதாவது சொல்லே, நீ ராமர் கூட இருந்தேன் வந்தேன்னு சொல்றியே அனுமான், என்ன சொல்லு, அங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லு. அம்மா பொதுவா உலகத்தில் மரபு என்னவென்றால், ஒரு பெண் கல்யாணம் அடைந்த திருமணமான ஒரு பெண் திருமங்கல்யம் தரிப்பள். அந்த திருமங்கல்யம் அவளுடைய ஏனைய ஆபரணங்களை காப்பாற்றி கொடுக்கும்.